நித்திய வெளிச்சம் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிற நிகழ்ச்சி சிலுவை சுமந்த அந்நியன் சிரேனேவூர் சீமோன். அநேக பேருக்கு எழும்புகிற ஒரு கேள்வி, யார் இந்த சீமோன்? ஏன் இவன் இந்த சிலுவையை சுமக்க வேண்டும்? எத்தனையோ ரோம படை வீரர்களும் எத்தனையோ யூதர்களும் அங்கே இருந்தும் ஏன் ஒருவரை கூட அந்த மரச்சிலுவையை தொட அனுமதிக்கப்படவில்லை? இயேசுவோடு இந்த சீமோன் மட்டும் ஏன் சுமக்கிறார்? எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஒரு சம்பவம் அந்த சீமோனின் குடும்பத்தை எப்படி புரட்டி போட்டது என்பதனை அகழ்வாராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த போது உலகமே ஒரு கணம் அதிர்ந்து போனது. இன்று நாம் பார்க்க போவது ஒரு சாதாரண வரலாற்று நிகழ்வு அல்ல. இது வரலாற்றின் பக்கங்களில் மறைக்கப்பட்ட ஒரு அசாதாரணமான மாபெரும் வேதாகம ரகசியம். ஒரு நிமிடம் நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஒரு இடத்திற்கு வருகிறீர்கள். ஒரு பெரிய திருவிழாவிற்காக ஒரு நகரத்திற்குள் வருகிறீர்கள். அங்கே ஒரு பார்வையாளனாக மட்டும் அந்த இடத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள். திடீரென்று ஒரு மரண கைதியின் சிலுவை, அவருடைய இரத்தம் தோய்ந்தபடி உங்களுடைய தோளில் அது ஏற்றப்படுகிறது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த இரத்தம் உங்கள் ஆடைகள், உடல் முழுவதும் படிந்து விடுகிறது. உங்கள் பெயர் வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். சரி, சிலுவையை சுமந்த இந்த அந்நியன் சீமோன் யார்? ஏன் இவ்வளவு தூரத்திலிருந்து இங்கே வருகிறார்? வேதாகமம் இவரை சிரேனேவூர் சீமோன் என்று அழைக்கிறது. சிரேனே என்பது இஸ்ரவேலில் உள்ள ஒரு ஊர் அல்ல. இது வடக்கு ஆப்பிரிக்காவில் இப்பொழுது இருக்கிற லிபியா நாட்டில் உள்ள ஒரு பெரிய செழிப்பான ஒரு நகரம். எருசலேமிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1500 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த சிரேனே. இந்த சீமோன் என்று சொல்லப்படக்கூடியவர் நிச்சயமாக ஒரு யூதர் தான். அப்படின்னா இவர் ஏன் அவ்வளவு தூரத்தில் போய் வாழ்ந்தார்? நாம் சரித்திரத்துக்குள்ளே போகணும். கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 300 வருடங்களுக்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான யூதர்களை தலாமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ராஜா எகிப்திலையும் இந்த லிபியாவிலையும் குடியேற்றினான். இப்போ பல தலைமுறைகளாக அந்த லிபியாவில் தான் இந்த சீமோன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவர் பாரம்பரியத்தில் ஒரு பக்திமானான ஒரு யூதன். இப்போ யூதர்களுடைய பாஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்னா எந்த நாடுகளில் எவ்வளவு தூரத்தில் யூதர்கள் இருந்தாலும் அந்த நேரத்தில் எருசலேமில் வந்து கூடி அந்த பாஸ்கா பண்டிகையை அனுசரிக்கிறது தான் இவருடைய ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருந்தது. இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சிரேனே ஊரில் இருந்து இந்த சீமோனும் பல மாதங்கள் பயணம் செய்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். வந்தது ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவதற்காக மட்டும்தான். ஆனால் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியோட பலியில் இந்த மனிதர் சம்மந்தப்படுகிறார். தேவ ஆட்டுக்குட்டியோடைய சிலுவையை தான் சுமக்க போகிறோம், தன்னுடைய பெயர் தான் சரித்திரங்களில் இனி குறிக்கப்பட போகுது அப்படிங்கிறத தெரியாமலேயே இந்த மனுஷன் இத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்து கொண்டே இருக்கிறாரு. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி, இயேசு அடிபட்டு கீழே விழும்போது இந்த பாரமான சிலுவையை சுமக்க முடியாமல் ஆகும்போது ஏன் அந்த இடத்துல நின்ற நூற்றுக்கணக்கான ரோம படை வீரர்களோ அல்லது நூற்றுக்கணக்கான யூத ஜனங்களோ ஏன் இந்த சிலுவையை தொடக்கூட இல்லை? இயேசு இந்த சிலுவையை அவரால் சுமக்க முடியவில்லை. காரணம், அவ்வளவு இரத்தத்தை இவர் இழந்திருக்கிறார், அடிபட்டிருக்கிறார். இப்போ கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த சீமோனை பிடித்து வலுக்கட்டாயமாக அவருடைய தோளில் அதை வைக்கிறாங்க. இதை ஏன் ஒரு ரோம வீரன் சுமக்கக்கூடாது? ஏன் சுமப்பதற்காக இந்த யூதர்களில் ஒருவனை அவர்கள் பிடிக்கவில்லை? இதற்கு 2 வரலாற்று காரணங்கள் உண்டு. ஒன்று, ரோமர்களின் சட்டம். ரோம இராணுவ வீரர்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது. ஒரு ரோம வீரன் ஒரு குடிமகனை பார்த்து என் சுமைகளை 1 மைல் தூரம் தூக்கி கொண்டு நீ வா என்று கட்டளையிடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ரோமர்களுடைய பார்வையில் பார்க்கும்போது அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மரம், மிகவும் கேவலமான இழிவுகரமான ஒரு பொருள். ஒரு ரோம வீரன் என்பவன் அதை தொடுவது அவனுக்கு பெரிய அவமானம். அதனால் ரோமர்கள் யாருமே அதை தொடுவதற்கு மனதோடு அவங்க இல்லை. 2வது காரியம், அந்த இடத்துல நிற்கக்கூடிய யூதர்கள். இப்போ நடந்து கொண்டிருப்பது ஒரு பாஸ்கா பண்டிகையுடைய ஒரு நாள். ஒரு யூதன் இரத்தம் வழியக்கூடிய ஒரு மனிதனையோ அல்லது மரண தண்டனைக்குரிய ஒரு மரத்தையோ அவன் தொட்டுவிட்டால் அவன் தீட்டுப்பட்டவனாக மாறிவிடுவான் என்பது மோசே கொடுத்திருந்த சட்டம். அப்படி நேர்ந்தால் அவன் அந்த பாஸ்கா பண்டிகையில் கலந்து கொள்ள முடியாது. இதனால தான் மத போதகர்களும் அங்கிருந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் எல்லோருமே
இந்த சிலுவையை தொட அருவருப்பு அடைந்தார்கள். சீமோன் என்பவர் வெளியூரிலிருந்து வந்தவர். அவருக்கு இந்த சூழ்நிலை எவ்வளவு எளிதாக புரியப்பட்டிருந்தது என்பது தெரியாது. கூட்டத்தில் ஏதோ முன் வரிசையில் நிற்கிறார். ரோம வீரன் இவருடைய கைகளை பிடித்து இயேசுவின் சிலுவையில் வைத்த உடனேயே அந்த இரத்தம் இவருடைய கைகளில் படுகிறது. இப்போது சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. இந்த இயேசுவின் சிலுவையை 4 சுவிசேஷகர்களும் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதினார்கள். ஆனால் இந்த சீமோன் சிலுவை சுமந்த சம்பவத்தை எத்தனை சுவிசேஷகர்கள் எழுதினார்கள்? எத்தனை பேர் எழுதவில்லை? சீமோன் சிலுவை சுமந்த சம்பவத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷகர்களும் சுவிசேஷத்தில் பதிவு செய்கிறார்கள். ஆனால் இந்த யோவான் மட்டும் அதை பதிவு செய்யவில்லை. இதில் லூக்கா மட்டும் சீமோன் இயேசுவுக்கு பின்னாக சிலுவையை சுமந்து வரும்படி வற்புறுத்தப்பட்டான் என்கிற ஒரு உண்மையை அந்த இடத்துல பதிவு செய்கிறார். இது இயேசு இதற்கு முன்பாக அவருடைய ஊழிய காலத்தில் 3 முறை சொன்ன ஒரு வார்த்தை நிறைவேறும்படியாக நடந்தது. என்னை பின்பற்ற வருகிறவன் தன் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னால் வரக்கடவன் என்று 3 முறை இயேசு சொன்னார். அது இந்த இடத்திலேயே நிறைவேறுகிறது. ஆனால் யோவான் சுவிசேஷகர் இதை எழுதவில்லை. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு புறப்பட்டார் என்று மட்டுமே அவர் பதிவு செய்கிறார். சீமோனை பற்றி ஒரு வார்த்தை கூட யோவான் எழுதவே இல்லை. யோவான் சுவிசேஷத்தின் முக்கிய நோக்கமே இயேசுவை ஒரு பலவீனமான மனிதராக காட்டுவது மட்டுமல்ல, மாறாக அவரை சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவனுடைய குமாரனாக காட்டணும். இயேசுவின் மரணம் அப்படிங்கிறது வலுக்கட்டாயமாக அவர் மேலே சுமத்தப்பட்டதல்ல, அவராகவே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற சம்பவத்தை வலியுறுத்தி தான் யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிறார். இது ஒரு முரண்பாடல்ல, இது ஒரு இறையியல் பார்வை. இப்போது இந்த சிலுவை சுமந்த சீமோனுடைய குடும்பம் என்ன ஆனது? அகழ் ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்லுவதையும் நம்முடைய வேதாகமம் சொல்லும் உண்மைகளையும் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இரத்த கரையோடு தன்னுடைய வீட்டிற்கு போன சீமோன் என்ன ஆனார்? அவருடைய குடும்பம் என்ன ஆனது? இதுதான் இந்த சரித்திரத்தின் மிகப்பெரிய திருப்பம். மார்க்கு சுவிசேஷகர் தன் சுவிசேஷத்தை எழுதும்போது மார்க்கு 15:21 இப்படியாக குறிப்பிடுகிறார். அலெக்சாந்தருக்கும் ரூபஸுக்கும் தகப்பனான சீமோன் என்று மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஏன் இந்த மகன்களுடைய பெயரை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் இயேசுவுக்கு பிறகு ஆதி திருச்சபைக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு தலைவர்கள். ரோமர் 16:13 பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபஸையும் எனக்கு தாயான அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். ஆம், சிலுவை சுமந்த அந்த சீமோனின் மனைவியை பவுல் தனது சொந்த தாயாக ஏற்றுக்கொள்கிறார். வேதாகமத்தில் 14 நிருபங்களை எழுதியவர். இயேசுவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய ஊழியத்தை செய்த பவுல், எத்தனையோ மிஷனரி யாத்திரைகளை நடத்தியவர். இன்று சிலுவை சுமந்த காரணத்திற்காக அந்த சீமோனின் மனைவியை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. அவருடைய மகன்களான இந்த ரூபஸும் அலெக்சாண்டரும் அதற்கு பிறகு சபையின் மிகப்பெரிய தலைவர்கள் ஆனார்கள் என்று சரித்திர சம்பவங்கள் நமக்கு சொல்லுகிறது. இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? 1941 வருடம் எருசலேமின் கிதரோன் பள்ளத்தாக்கிலே ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டது. அகழ்வாராய்ச்சியாளர் எலியேசர் சுக்னேக் ஒரு பண்டைய கல்லறையை கண்டுபிடிக்கிறாரு. அதில் முதல் நூற்றாண்டை சார்ந்த ஒரு எலும்பு பெட்டி அதுக்குள் இருக்கிறது. அந்த பெட்டியில் கிரேக்கம் மற்றும் எபிரேய மொழிகளில் சில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதில் அலெக்சாண்டர் சிரேனே ஊரனாகிய சீமோனின் மகன் என்று எழுதப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, வரலாறும் வேதாகமத்தோடு கைகோர்த்தது. உலகமே இந்த அகழ்வு ஆராய்ச்சியை பார்த்து வியந்து நின்றது. கட்டாயப்படுத்தப்பட்டு சுமந்த ஒரு சிலுவை அந்த குடும்பத்தையே, அந்த தலைமுறைகளையே மாற்றியது. அப்படி என்று சொன்னால், இன்று இயேசுவுடைய சிலுவைக்கு பக்கத்தில் வருவதற்கு நீங்கள் துணிந்தால் உங்கள் குடும்பங்கள், உங்கள் தலைமுறைகள், உங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள் என்பதனை தேவன் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். மற்ற ஒருவருடைய மரண தண்டனையின் பாரத்தை தான் சுமந்தால் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் என்பது அவருடைய முழு குடும்பமும் இரட்சிப்புக்குள் வந்தது என்பதனை நாம் பார்த்தோம். இதே போல வரலாற்றில் வேறொரு சம்பவத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். 2ஆம் உலகப் போரின் போது ஆஸ்விட்ஸ் என்று சொல்லக்கூடிய நாஜி சித்திரவதை முகாம், அங்கே பிரான்சிஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கைதி மரண தண்டனைக்காக நிறுத்தப்படுகிறான். அவன் அழுது கொண்டே என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்ன ஆவார்கள் என்று கதறுகிறான். அப்போது அந்த வரிசையில் நின்று கொண்டிருந்த மேக்ஸ் மில்லியன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாதிரியார் முன்னால் வந்து நிற்கிறார்.
நாஜி அதிகாரியை பார்த்து, இவனுக்காக நான் மரிக்கிறேன், அவனை விட்டு விடுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இந்த நாஜி அதிகாரிகள் மேக்ஸ்மில்லியனை பட்டினி போட்டு விஷ ஊசியை செலுத்தி கொடூரமாக கொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பிரான்சிஸ் உயிர் பிழைக்கிறான். போர் முடிந்து தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இவன் சந்திக்கிறான். 93 வயது வரை இவன் உயிர் வாழ்கிறான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மேக்ஸ்மில்லியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் தனக்காக மரணமடைந்த சம்பவத்தை உலகம் முழுவதும் சொல்லிக்கொண்டே இவன் நடக்கிறான். அன்பானவர்களே, மேக்ஸ்மில்லியன் மனப்பூர்வமாக அடுத்தவர்களுக்காக மரணத்தை ஏற்றார். நம்முடைய இயேசுவும் மற்றவர்களுக்காக மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றார். ஆனால் இந்த இடத்தில் சிரேனே ஊர் சீமோன் மனப்பூர்வமாக ஏற்கவில்லை. 3 சுவிசேஷகர்களும் பதிவு செய்கிறார்கள். வற்புறுத்தப்பட்டு சிலுவையை இவர் ஏற்கிறார். இவருக்கு இந்த சிலுவையை பார்த்தவுடனேயே எரிச்சலும் கோபமும் வந்திருக்கலாம். பாஸ்கா நாளை இனி கொண்டாட முடியாது என்பது இவர் நினைவுக்குள் வந்திருக்கலாம். இவர்கள் இவ்வளவு தூரம் கடந்து வந்தது வேஸ்டாகி போனதே என்று இவருடைய மனதில் இவர் சிந்தித்திருக்கலாம். தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட கஷ்டங்களில், எப்படிப்பட்ட துக்கங்களில், நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து கொண்டிருக்கும் போது அது நடக்காமல் ஒரு சிலுவை உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறதா, அப்போதே நினைத்து கொள்ளுங்கள், சிரேனே ஊர் சீமோன் எப்படி உயர்த்தப்பட்டாரோ, அவருடைய குடும்பம் எப்படி உயர்த்தப்பட்டதோ, அதுபோல உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் தலைமுறைகளையும் இயேசு உயர்த்த போகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலுவையின் அடுத்த செய்திகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.